Om Sharavana Bhava. Hello, hi. Happy morning to all my brothers and sisters, first year students. Today we are at the second class of your Unit 5, and your Unit 5 is about files, modules, and packages. In my previous class, I have attached Unit 4 notes in a PDF format. You can refer that notes and make it for your study. In previous class, we have seen what is meant by files. So already I said what is meant by file. It is a collection of your information. So the term information is also called as data. So the collection of informations of or data of a particular thing. ஏதோ ஒரு particular விஷயத்தை பற்றி நான் informations gather பண்ணி அது ஒரு secondary storageல நான் store பண்ணுவேன். We may have a secondary storage like a magnetic disk, magnetic tape, pen drive, and then your floppy disk, etc. ஸோ அதுதான் வந்து நம்ம ஃபைல்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபார்மேட்டில் வேணால் இருக்கலாம். ஸோ இட் மேபி இன் டெக்ஸ்ட் ஃபார்மேட், வீடியோ ஃபார்மேட், அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு இமேஜாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு ஏதாவது விஷுவலைசேஷன் கண்டென்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ த ஃபைல் மேபி இன் அண்ட் எனி ஃபார்மேட், எந்த ஃபார்மேட்னா நம்ம ஃபைல் வந்துட்டு நம்ம இது பண்ணலாம். ஸோ அந்த ஃபைலுக்கு இன்னொரு நேம் வி ஹவ் சீன் அபவுட் அண்ட் ரெக்கார்ட். தென் ஒரு ஃபைல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் யோர் பிட்ஸ், பைட்ஸ் ஆர் இஸ் த ரெக்கார்ட்ஸ். ஸோ இப்போ ஒரு டேரக்டரி இருக்கும், அந்த டேரக்டரியிலேருந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டேரக்டரி வந்து டிவைட் ஆகும். தென் அந்த டேரக்டரிலேருந்து யூ மே ஹாவ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபைல்ஸ். அதை நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட் இயர் 2021 அப்படின்னு எடுத்திருப்போம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸாக வந்து ஃபோல்டர் டேரக்டரி டிவைட் ஆகும். அந்த டிபார்ட்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் நம்பர் வைஸாக நான் வந்து ஃபைல்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட் பாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருந்தோம். தென் வி ஹவ் சீன் சம் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் ஃபைல், தட் இஸ் அ ஃபார்மேட் ஆஃப் அ ஃபைல் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ என்கிட்ட ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட் இருக்குது அப்படின்னா அதுக்கு எனக்கு என்ன சாஃப்ட்வேர் தேவைப்படும்னா ஐ நீட் அ நோட் பேட். Suppose if it is audio or video means media player. I need to do a presentation, PowerPoint. So document, Word point. So pictures, MS Paint. So PDF, Zip. So ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாஃப்ட்வேர் சப்போர்ட்ஸ் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் நான் ஸ்டோர் பண்ணுற என்னோட ஃபைல் அந்த ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்டென்ஷனில் நான் ஸ்டோர் பண்ணணும். ஐ நீட் டு ஸ்டோர் அன் எக்ஸ்டென்ஷன் இன் .txt ஆர் .document, .jpg, ஸோ ஜேஎம்இஜி அந்த மாதிரி சொல்லிட்டு என்ன எக்ஸ்டென்ஷனில் என்னோடய ஃபைல்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஐ நீட் டு ஸ்டோர் தட் ஃபைல்ஸ். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் we have seen what are the files in Python. ஸோ பைத்தானில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபைல்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் we have seen about an book. இப்போ ஒரு புக் இருக்குது அப்படின்னா first we need to open the book. ஸோ புக்கை ஓப்பன் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும், ரீட் பண்ண முடியும், இல்லைனா வந்து ரைட் பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டு ஆப்ரேஷனுமே செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா டெஃபினெட்லி வாட் we have to do, we need to close that book. ஸோ இதுதான் வந்து ஃபைல்ஸ் இன் பைத்தான். ஸோ உங்களோட ஃபைல்ஸும் அதே மாதிரி தான். ஒரு ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணணும். ஸோ அதுக்கு they are given a method as small r. So small r na enna, capital r na r plus na enna, so w na enna, w plus na enna அப்படின்றதே நம்ம பார்த்தோம். ஸோ r அப்படின்றது உங்களோட ஃபைல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணும். ஜஸ்ட் யூ கேன் ரீட் தட் ஃபைல். r plus அப்படின்றது இட் ஓப்பன்ஸ் அ ஃபைல் ஃபார் போத் ரீடிங் அண்ட் ரைட்டிங். ஸோ w அப்படின்றது ஓப்பன்ஸ் அ ஃபைல் ஃபார் ரைட்டிங் ஒன்லி. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ரைட் வந்துட்டு பண்ண முடியாது. அதுவே ws அப்படின்னா யூ கேன் டூ போத் ரீடிங் அண்ட் ரைட்டிங். a அப்படின் போது அப்பெண்டிங் பண்ணலாம். ஸோ ஏ ப்ளஸ் அப்படின்போது அப்பெண்டிங் அண்ட் ரீடிங் ரெண்டுமே பண்ணலாம், பட் ரைட்டிங் பண்ண முடியாது. ஓகே, தென் நெக்ஸ்ட் வி ஹவ் சீன் அபவுட் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் ஃபைல் ஆப்ஜெக்டா. ஸோ ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு வரும்போது யூ ஆர் ஹேவிங் அ 4 ஆட்ரிபியூட்ஸ். யுவர் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் க்ளோஸ்ட், செகண்ட் ஒன் இஸ் மோட், தேர்ட் ஒன் இஸ் நேம், அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் சாஃப்ட் ஸ்பேஸ். ஸோ க்ளோஸ்ட் அப்படின்றது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய ஃபைல் வந்துட்டு க்ளோஸ் ஆகும். அதனோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணும். மேபி அந்த ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இட் வில் ரிட்டர்ன் அ ட்ரூ. ஸோ ஏதோ ஒரு கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைல்ஸோட ஆட்ரிபியூட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. தென் செகண்ட் ஒன் இஸ் யுவர் ஃபைல் டாட் மோட். ஸோ மோட் அப்படின்றது இட் ரிட்டர்ன்ஸ் ஒன் ஆஃப் த மோட். ஸோ உங்களோட டேபிளில் நீங்கள் என்ன லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த மோட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. தென் ஃபைல் டாட் நேம், ஸோ இட் ஜஸ்ட் ரிட்டர்ன்ஸ் த நேம் ஆஃப் அ ஃபைல். தென் ஃபைல் டாட் சாஃப்ட் ஸ்பேஸ். ஸோ சாஃப்ட் ஸ்பேஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டேட்டாவை ஒரு கண்டென்ட் நீங்கள் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை பிரிண்ட் பண்ணிவிட்டு வெதர் இட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஸோ எந்த கண்டிஷனில் இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட சாஃப்ட் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட்ஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ அதுக்கான ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் கோடிங் வச்சு நம்ம பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ நீட் டு கிவ் அ டெக்ஸ்ட் ஆஃப் ரீடர், தட் இஸ் r plus. ஸோ r plus அப்படிங்கும்போது we can do both the reading and then the writing operation.
So first we need to print the name of the file, then I need to read that file, and then I have to assign that file. அதுக்கப்புறம் இந்த வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஓப்பனிங் மோட் என்னவோ அந்த மோட் நான் கொடுக்கணும். தென் சாஃப்ட் ஸ்பேஸ் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய பிரிண்டிங் ஃபைலுடைய ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் டிக்ளரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தது. ஸோ டுடே we are going to see a fresh topic, that is how I am going to presenting the file. ஸோ நான் ஒரு ஃபைலை வந்து ப்ரிசெட் பண்ணுறதுக்கு ஐ எம் ஹேவிங் அ 4 different ways. Your first one is read method, using read method. Second one is using read line method. Third one is using for line in file method. And fourth one is using read line method. ஸோ ஒவ்வொரு மெத்தட் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து we have to see about the read method. ஸோ அந்த read மெத்தட்கான சின்டாக்ஸ் பாருங்கள். It has been declared within a box. ஒரு பாக்ஸ்குள்ளே நான் சின்டாக்ஸ் எழுதியிருக்கேன். file variable name dot read of size. அதாவது நீங்கள் என்ன ஃபைலை நீங்கள் ரீட் பண்ண போகிறீங்களோ அதனுடைய வேரியபிள் நேம் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்கணும். தட் இஸ் ஃபைல் வேரியபிள் நேம் டாட் ரீட். ஸோ நீங்கள் ரீட் பண்ணுற அந்த ஃபைல் ஆஃப் சைஸ். ஸோ சைஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதில் சைஸ் ஆர்குமெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். எப்போ இது ஆப்ஷனல் அப்படின்னா அந்த சைஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் ஃபைலுக்கு வந்து ஸ்பெசிஃபை பண்ண முடியாது. அந்த டைமில் நீங்கள் யூ கேன் ஹேவ் த சைஸ் ஆர்குமெண்ட் ஆஸ் அன் ஆப்ஷனல். வேணும்னா நீ யூஸ் பண்ணிக்கலாம், வேணும்னா நீங்கள் அதை டிக்ளேர் பண்ணாமல் இருக்கலாம். அதனால எந்த தப்பும் கிடையாது. ஓகே, now see an example. File read is equal to open of. ஸோ ஃபைல் ரீடுன்னு இருக்கு இல்லையா? ஸோ ஃபைல் ரீட் அப்படின்னா நான் வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்ணுறேன். ஓப்பன் ஆஃப் டெக்ஸ்ட் டாட் டெக்ஸ்ட். ஸோ இந்த ரெண்டு டெக்ஸ்ட்டுக்குமே ஸ்பெல்லிங் பாருங்கள் வேரி ஆகுது. ஒரு டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீட் பண்ண போகிற அந்த வேரியபிளோட நேம், தட் இஸ் TEXT. டாட் TXT அப்படின்றது உங்களோட எக்ஸ்டென்ஷன். ஸோ நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டோடைய எக்ஸ்டென்ஷன் கொடுத்து உங்களுக்கு டிக்ளேர் பண்ணுறாங்க. TEXT டாட் TXT R. ஸோ ஆர்னா என்ன சொல்லியிருந்தோம்? ஜஸ்ட் வி கேன் ரீட் த ஃபைல். நீங்கள் வந்து பார்த்தோன்னா ரைட் பண்ண முடியாது, யூ கேன் ரீட் தட் ஃபைல். ஓகேவா? தட் இஸ் ஃபைல் ரீட் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் ஆஃப் டெக்ஸ்ட் டாட் டெக்ஸ்ட் ஆர். தென் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கலாம். ஸோ அதனுடைய லென்த் நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஸ்ட்ரிங்குக்கு நான் ஷார்ட் ஃபார்மில் ஐம் டிக்ளேரிங் ஆஸ் STR. ஸோ STR இஸ் ஈக்குவல் டு ஃபைல் ரீட் டாட் ரீட் ஆஃப் 10. ஸோ ஃபைல் ரீட் டாட் ரீட் ஆஃப் 10. ஸோ ஒரு ஃபைல் இருக்கிற அதை நான் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன்? ரீட் பண்ணிவிட்டு அதனுடைய சைஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராக்கெட்டில் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ அதுதான் வந்து அதனுடைய சைஸ், தட் இஸ் 10. ஸோ லென்த் இஸ் ஈக்குவல் டு லென் ஆஃப் STR. ஸோ அதனுடைய ஸ்ட்ரிங்குடைய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஐ நீட் டு ஃபைண்ட் அவுட். ஸோ லென்த் இஸ் ஈக்குவல் டு லென் ஆஃப் STR. ஸோ STR அப்படின்னு பாருங்கள் பிஃபோர் லைனில் இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் எந்த ஃபைலை ரீட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபைலும் அதனோட சைஸையும் நான் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். That is STR is equal to file read dot read of 10. So I need to give a length, that is length is equal to LEN of STR. So then I need to print first 10 characters from the file. So உங்கள் ஃபைலில் இருந்து ஃபஸ்ட்டு 10 கேரக்டரை மட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் 10 characters from the file, STR. ஸோ அந்த ஸ்ட்ரிங் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அதனோட வேரியபிள் நேமை மறுபடியும் பார்த்தீங்கன்னா கால் பண்ணோம். யூ நீட் டு கால் தட் வேரியபிள் நேம். அகெயின் பிரிண்ட் லென்த் ஆஃப் ரீட் ஸ்ட்ரிங். ஸோ நீங்கள் எந்த ஸ்ட்ரிங் வந்து ரீட் பண்ண போகிறீங்களோ அதனுடைய லென்த்தையும் நீங்கள் செக் பண்ணணும். ஏன் செக் பண்ணணும் அப்படின்னா உங்களோட லென்த்தோட சைஸ் 10 வர வரைக்கும் தான் அது அக்செப்ட் பண்ணிக்கும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தீங்க அப்படின்னும் போது இட் ஓன்ட் அக்செப்ட். ஏன்னா வி ஹவ் பீன் டிக்ளேர்ட் ஆல்ரெடி த சைஸ் ஆஃப் யோர் ஃபைல் ஷுட் பி 10. அதுதான் ப்ராக்கெட்டில் நம்ம 10 கொடுத்துருக்கோம். ஸோ அது வரைக்கும் தான் அதனுடைய டிக்ளரேஷன் வந்து நடக்கும். ஸோ பிரிண்ட் லென்த் ஆஃப் ரீட் ஸ்ட்ரிங் லென்த் தென் ஃபைல் ரீட் டாட் க்ளோஸ். ஸோ அது 10 லென்த் வந்தோடனே படித்து முடிச்சுட்டு நீங்கள் கொடுத்துருக்க உங்களோட ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். தட் இஸ் ஃபைல் ரீட் டாட் க்ளோஸ். ஓகே, ஸோ இதுதான் உங்களுடைய எக்ஸாம்பிள் சின்டாக்ஸ். ஸோ சி ஃபைல் ரீட் இஸ் ஈக்குவல் டு open of text dot text R, which means just I am going to read that file. Then str is equal to file read dot read of 10. So str அப்படின்றது உங்களோட வேரியபிள் நேம். ஸோ ரீட் ஆஃப் 10. ஸோ 10 அப்படின்றது உங்களோட சைஸு. ஸோ அதை நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா டிக்ளேர் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து உங்களோட லென்த்தில் கொடுத்து டிக்ளேர் பண்ணிட்டு ஸோ ஃபஸ்ட்டு 10 கேரக்டர்ஸ் மட்டும் நீங்கள் ரீட் பண்ணணும். ஸோ அதுதான் it has been given as your content of text file. So content of text file line 1ல 1 2 3 4 5 6 7 8 9
0. அதாவது 10 கேரக்டர்ஸ் வந்தாச்சு. அதுக்கப்புறம் லைன் 2ல் 10 கேரக்டர்ஸா. ஸோ லைன் 3ல் மல்டிபிள் கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லைன் 4ல் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது ஒவ்வொன்றுத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10 கேரக்டர்ஸ் மட்டும்தான் வந்து உங்களுக்கு ரீட் பண்ணும். அதுக்கப்புறமா இருக்கிறது வந்து ரீட் பண்ணாது. ஓகே, ஸோ see an output. First 10 characters from the file, that is line 1ல 1 2 3 4 வரைக்கும் இருக்கும். ஸோ length of the read string வந்து பார்த்தீங்கன்னா 10 தான். அதுக்கப்புறம் இருக்க நெக்ஸ்ட் 20 கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 6 7 8 9 0. அப்போ லைன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேரியபிள் டிக்ளரேஷன் எங்கே இருக்கோ அதோட வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஸ்டாப் ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் ரீட் மெத்தட். ஓகே, ஸோ செகண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரீட் லைன் மெத்தட், விச் மீன்ஸ் இதில் இருக்கிற லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் அவுட் பண்ண போகுது. ஸோ see a syntax. File variable name dot read line of size. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். சைஸ் அப்படின்றது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் கொடுக்கல, டிக்ளேர் பண்ணல அப்படின்னா அதில் இருக்கிற ஃபுல் ஃபைல்ஸுமே வந்து பார்த்தா அது ரீட் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் யுவர் சின்டாக்ஸ். ஃபைல் வேரியபிள் நேம் டாட் read line of size. So first I need to read that file, that is file read is equal to open of text.txt, r. இது வந்து காமன் எல்லாத்துலேயுமே இருக்கும். இதுக்கு முன்னாடி மெத்தடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் அப்படின்னு இருக்கு, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இருக்காது, அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் தான் இருக்கு. ஸோ ஓப்பன் ஆஃப் text.txt, r. ஸோ எங்கள் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள். ஃபைல் ரீட் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் ஆஃப் text.txt, r. ஸோ நீங்கள் எந்த ஃபைலை நீங்கள் ரீட் பண்ணுறீங்களோ ஃபர்ஸ்ட் யூ நீட் டு ஓப்பன் தட் ஃபைல். அதாவது நம்ம புக்கை ஓப்பன் பண்ணிட்டு படிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி. தென் லைன் லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபைல் ரீட் டாட் ரீட் லைன் ஆஃப். அதுக்கப்புறம் we need to print that line list. ஸோ த லைன் லிஸ்ட் இங்கே லைன் அண்டர்ஸ்கோர் லிஸ்ட் அப்படின்றது உங்களுடைய வேரியபிள் நேம். ஓகே, ஃபைலோட வேரியபிள் நேம். ஸோ ஃபைல் ரீட் டாட் ரீட் லைன் ஆஃப். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து டிக்ளேர் பண்ணலாம். ஸோ டிக்ளேர் பண்ணாததால் யூ கேன் அசைன் மோர் நம்பர் ஆஃப் டேட்டாஸ். ஸோ உங்ககிட்ட இருக்கிற மொத்த டேட்டாஸ்மே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் அவுட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரிண்ட் ஃபைல் லைன் லிஸ்ட், ஸோ கமா லைன் லிஸ்ட், தென் யூ நீட் டு ஃபைல் ரீட் டாட் க்ளோஸ் ஆஃப். ஸோ உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை என்ன பண்ணலாம், க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, தென் see the contents of text file. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா அந்த ரீட் லைன்ஸ் மெத்தட் அப்படின்போது நம்ம கொடுத்துருக்க லைன்ஸ் எல்லாமே வந்து ரீட் அவுட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை ரீட் அவுட் பண்ணும்போது அந்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா your first line is hi, second line is bye, third line is fine, and line 4 is good, line 5 is best, and then we have to end the function. ஸோ இப்போ இதனோட எக்ஸிக்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து எந்த ஃபைல் நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த ஃபைலோட லைன்ஸ் வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணோம். ஸோ டிக்ளேர் பண்ணும்போது /n அப்படின்னு கொடுக்கும்போது நம்பர் லைன்ஸ் நெக்ஸ்ட் என்ன இருக்கோ அதை வந்து கால் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹை, தென் பை, ஃபைன், குட், பெஸ்ட். ஸோ அது எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டு ஸோ உங்களோட எண்ட் ஆஃப் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா நல் அப்படின்ற மாதிரி காமிக்கணும். ஸோ இதுதான் உங்களுடைய ரீட் லைன் மெத்தடோடைய கான்ட்ரிபியூஷன்ஸ். ஓகே, தென் யுவர் தேர்ட் மெத்தட் இஸ் ஃபார் லைன் இன் ஃபைல். ஸோ ஃபார் லைன் இன் ஃபைல் மெத்தட் அப்படின்னு வரும்போது ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் லைன் இன் கொடுத்துட்டு அந்த ஃபைலோடைய வேரியபிள் நேம் நீங்கள் டிக்ளேர் பண்ணோம். அதுக்கு கீழே யூ ஹேவ் டு கிவ் த ப்ராசஸ் லைன். ஸோ அந்த ப்ராசஸ் லைன் எவ்வளோ அசைன் பண்ணியிருக்கோ அது வரைக்கும் உங்களோட ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு எடுத்துகிட்டு போகணும். ஸோ see an example. ஃபைல் ரீட் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் ஆஃப் text.txt, r plus. ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு மெத்தடில் we are used r, that is just we can read that file. But in the third method we are using r plus, which means you can do both your read and write operation. Okay, so next line for line in for read. So இதுதான் உங்களோட சின்டாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஸோ உங்களோட வேரியபிள் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் ரீட் அப்படின்றது. ஸோ இந்த ஃபைல் ரீடில் கேபிட்டல் எஃப் அண்ட் கேபிட்டல் ஆர் ரெண்டுமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. Then process line, which means you have to print that line. So print line. Next one பார்த்தா you have to print the content after end. ஸோ உங்களோட content எங்கே எண்ட் ஆகுதோ அதுலேருந்து உங்களுடைய டேட்டாஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் வந்து நீங்கள் ரீட் பண்ண ஆரம்பிக்கணும். தட் இஸ் ஃபைல் ரீட் டாட் ரீட். ஸோ இந்த ஃபைல் ரீட் டாட் ரீடில் சி யோர் ஃபைல் லெட்டர் ஆர் விச் வாஸ் இன் ஸ்மால் லெட்டர் அண்ட் தென் கேப் லெட்டர். அவங்களுடைய அப்பர் கேஸ் அண்ட் ஸ்மாலர் கேஸ் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அதை மாதிரி தான் டிக்ளேர் பண்ணணும். ஸோ கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் என்ன இருக்கோ அதை வந்து கரெக்டாக பார்த்து டிக்ளேர் பண்ணுங்கள். then you need to close that file which you are reading. ஸோ எந்த ஃபைல் நீங்கள் ரீட் பண்ணுறீங்களோ அந்த ஃபைலை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணணும். ஸோ தட் இஸ் ஃபைல் ரீட் டாட் க்ளோஸ் ஆஃப்.
Okay, so first you have to declare the line file read is equal to open of text.text comma r plus அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்டாக்ஸ் ஏற்ற மாதிரி for line in file read. So file read அப்படின்றது உங்களுடைய வேரியபிள் நேம். then you need to next இதோட contents வந்து பார்த்தீங்கன்னா first we need to read that file. ஸோ உங்களோட line 1ல வந்து பார்த்தீங்கன்னா C and line 2 is Python, line 3 is C sharp, line 4 Java, line 5 VB, line 6 C++. ஸோ இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம், ரீட் பண்ணிவிட்டு ரைட் பண்ணலாம். ஸோ அதனால தான் யூ ஆர் கெட்டிங் அண்ட் அவுட்புட் இந்த சேம் மேனர். ஸோ அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வந்து அங்கே கண்டென்ட்டில் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகுது. ஓகே, தென் இதனுடைய கண்டென்ட் ஒரு எண்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்கும். ஸோ கண்டென்ட் ஆஃப்டர் எண்ட். ஸோ எண்ட் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஃபங்க்ஷன் வில் பி ரிப்பீட்டட். ஏன் அப்படின்னா இதில் நீங்கள் கால் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ப்ளஸ் விச் மீன்ஸ் இட் டிக்ளேர்ஸ் போத் யோர் ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன். ஸோ ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன்ஸ் ரெண்டுமே செய்யறதால உங்களுடைய டிக்ளரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கண்டென்ட்டில் கொடுத்துக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் விசிபிள் பண்ணி விளையாடலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட். ஸோ அவ்வளோதான் உங்களுடைய ப்ரிசீடிங் ஃபைல்ஸ். ஸோ அதோட மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. தென் யுவர் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் அபவுட் ஃபார்மேட் ஆப்ரேட்டர். ஸோ ஃபார்மேட் ஆப்ரேட்டர்னா என்ன அப்படின்னா உங்களுடைய பைத்தான் லாங்குவேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா here we are using the operator as modulo division. ஸோ நம்ம டிவிஷன் நம்ம சிம்பிள் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த ஆப்ரேட்டர் தான் வந்துட்டு we call as an format operator. ஸோ this operator is used to print the data. ஸோ உங்களுடைய அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் பிரிண்ட் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அந்த பிரிண்ட் பண்ணுறதுக்கு we are using this format operator. Okay, so that's why you are given as a format printf of statement in C. ஸோ சி லாங்குவேஜ் இப்போ எப்படி நம்ம பைத்தான் ஒரு சாஃப்ட்வேர் லாங்குவேஜ் இருக்கோ அதே மாதிரி சி லாங்குவேஜ் ஒன்று இருக்குது. அந்த சி லாங்குவேஜில் printf scanf அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ printf வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு கண்டென்ட், அதுதான் வந்து printf. ஓகே, த சேம் ஹாஸ் பின் டிக்ளேர்ட் ஹியர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. திஸ் ஆப்ரேட்டர் யூஸ் டு பிரிண்ட் தி அவுட்புட் ஆஃப் த கமாண்ட். ஓகே, ஸோ அவுட்புட் என்ன இருக்கோ அதை வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா modulo division operator use பண்ணோம். So that is your symbol of an format operator and it is also called as a interpolation operator. Okay, interpolation operator அப்படினோ இதுக்கு இன்னொரு நேம் இருக்கு. ஸோ அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா மாடுலஸ் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜென்ரல் சின்டாக்ஸ் பாருங்க, we need to print format string percentage of tuple with variable. ஸோ இங்கே percentage அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய format operator. ஸோ இதனுடைய ஃபார்மேட் எக்ஸ்பிரஷன் நீங்கள் டிக்ளேர் பண்ணிவிட்டு அங்கே அந்த இடத்துல அந்த ஆப்ரேட்டர் சிம்பிள் யூஸ் பண்ணிட்டு we need to give the tuple values, that is v1 v2 v3 up to vn. ஓகேவா, ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இதனோட ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபார்மேட் எக்ஸ்பிரஷன் modulo division of values. So you can declare the values whichever you want. ஸோ அதுதான் v1லேருந்து vn வரைக்கும் அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வேரியபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன்ஸ் ரிலேட்டடாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. லைக்வைஸ் யுவர் வேல்யூ மே பி அ டியூப்புள் வேல்யூ விச் மீன்ஸ் நீங்கள் எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை டைம்ஸ் வந்து உங்களோட ஃபார்மேட் ஸ்ட்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் மேப்பிங்கில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். விச் மீன்ஸ் மோர் நம்பர் ஆஃப் எக்ஸிக்யூஷனுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. யூ கேன் யூஸ் யுவர் ஃபார்மேட் ஆப்ரேட்டர் ஃபார் அன் சிங்கிள் மேப்பிங். ஓகே, ஸோ அந்த சிங்கிள் மேப்பிங்கான சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா the syntax of format expression is first we need to declare a key, அதுக்கப்புறம் அது பக்கத்தில் flag, width, precision, length type, then you need to convert everything. So conversion type. இதுதான் உங்களுடைய syntax of format expression. அதாவது மேலே பார்த்த syntax வந்துட்டு உங்களுடைய format operator. ஸோ கீழே நீங்கள் பார்க்குற syntax வந்துட்டு for your format expression. So first you have to declare key, flag, width, precision, length type, then you need to convert that type, that is conversion type. So இதோடைய ஒவ்வொரு டிக்ளரேஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபார்மேட் ஆப்ரேட்டருக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் உங்களோட ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் parameter. What does mean by parameter அப்படின்னா, so the parameter is used for your conversion type which was optional. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ மட்டும் நீங்கள் வந்து டிக்ளரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சி
print of the age of modulo s is modulo d comma modulo c that is Mogan comma 21. அதாவது என்ன அப்படின்னா ஒருத்தருடைய ஏஜ் வந்து எனக்கு தெரியணும். ஓகேங்களா? அந்த பர்சன்டேஜ் எஸ் அப்படின்றது என்னன்னா நான் வந்து ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணுறதால நான் பர்சன்டேஜ் எஸ் கொடுத்துருக்கேன். அந்த ஸ்ட்ரிங் தான் என்ன அப்படின்னா மோகன் அப்படின்றவுடைய நேம். ஸோ ஏஸ் பர்சன்டேஜ் டி அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ டி அப்படின்றது என்னுடைய இன்டீஜர். ஸோ அவருடைய ஏஜ் 21 அப்படின்ற ஏஜ் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதுதான் வந்து அவருடைய ஏஜ். அது வந்து இன்டீஜரில் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக தான் ஐ ஜஸ்ட் கிவன் தி ஆரோ. பர்சன்டேஜ் எஸ் அப்படின்றது மோகன், தென் பர்சன்டேஜ் டி அப்படின்றது 21. ஸோ த ஏஜ் ஆஃப் மோகன் இஸ் 21. ஸோ இதோட காமன் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா percentage C for character, percentage S for string, percentage D for decimal integer, signed decimal integer. Signed அப்படின்னா only it indicates your positive value, negative value எடுத்துக்காது. Then percentage F for floating point real number. Okay, so இதுதான் உங்களுடைய காமனாக இருக்கிற ஃபார்மேட் கேரக்டர்ஸ். ஓகேவா? ஸோ 4 types: percentage C for character, percentage S for string, percentage D for signed decimal integer, then percentage F for floating point real number. Okay, so இதுதான் வந்து இவ்வளோதான் வந்து உங்களுடைய ஃபார்மல் ஆப்ரேட்டர். Then your next type is command line argument. So what is mean by argument அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற உங்களுடைய டேட்டாஸ் எதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்களோ அந்த எக்ஸிக்யூஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட கமெண்ட்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணணும். அதுதான் எஸ்ஒய்எஸ் சிஸ்டம் டாட் ஏஆர்ஜிவி ஆர்குமெண்ட் அப்படின்றது ஒரு வேரியபிள். அந்த வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அது பாஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் வழியாக வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஸோ see an எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ ஹவ் கிவன் அ கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட் as an example. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் ஆர்குமெண்ட் டாட் பிஒய். ஸோ டாட் பிஒய் அப்படின்றது எக்ஸ்டென்ஷன். ஐ நீட் டு இம்போர்ட் தட் சிஸ்டம். ஸோ அந்த இம்போர்ட் பண்ணும்போது நான் பிரிண்ட் பண்ணுறேன். என்ன பிரிண்ட் பண்ணால் த பைத்தான் ஸ்கிரிப்ட் இஸ் percentage S percentage system dot argv of 0. அதோட ரேஞ்ச் வந்து நான் டிக்ளேர் பண்ணிவிட்டு அதோட பைத்தான் ஸ்கிரிப்ட் வேல்யூஸ் வந்துட்டு நான் அசைன் பண்ணுறேன். தென் ஐ ஹவ் கிவன் அ ஃபார் வேரியபிள்ஸ், தட் இஸ் ஃபார் லூப் டிக்ளரேஷன், ஃபார் ஆஃப் I in range of length of system.argv. ஸோ system.argv அப்படின்னு வரும்போது உங்கள் ஆர்குமெண்ட் டிக்ளரேஷனுக்கு வரும். இஃப் I is greater than 0 இருந்துச்சுன்னா I need to print argument percentage D, percentage S, then percentage of I comma system.argument of I value. ஸோ இந்த டிக்ளரேஷன்ஸ் எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கணும். ஸோ அதுதான் வந்து உங்களுடைய கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட். ஸோ அதுக்கான அவுட்புட் பாருங்கள். ஐ ஹவ் கிவன் அஸ் அ பைத்தான். ஸோ கனெக்ஷன் ஆர்குமெண்ட் இது. ஸோ 1 2 3 அப்படின்னு கனெக்ஷன் எடுத்திருக்கேன். ஸோ அதோட ஸ்கிரிப்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் ஆர்குமெண்ட். அதான் கனெக்ஷன் அப்படின்ற ஷார்ட் ஃபார்ம் தான் CONN அப்படின்னு எழுதியிருக்கிறது. ஸோ கனெக்ஷன் ஆர்குமெண்ட் டாட் பிஒய். ஸோ ஆர்குமெண்ட் 1 பார்த்தீங்கன்னா 1, ஆர்குமெண்ட் 2 இஸ் 2, தென் ஆர்குமெண்ட் 3 இஸ் 3. அதுதான் அங்கே மேலே அவுட்புட்டில் ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள், பைத்தான் கனெக்ஷன் ஆர்குமெண்ட் டாட் பிஒய் 1 2 3 அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுடைய யூனிட் 5 உடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ செகண்ட் ஆஃப் வந்து என்னது? எரர்ஸ் அண்ட் எக்ஸப்ஷன்ஸ். ஸோ அந்த எரர்ஸ் அண்ட் எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்றத நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் டாபிக் பார்த்தோம் அப்படின்றத மட்டும் ஒரு ஓவர்வியூ எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரிசீடிங் ஃபைல்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த ப்ரிசீடிங் ஃபைல்ஸில் 4 வேஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரீட் மெத்தட், second one is read line method, third one is for line in file method, and fourth one is using your read line method. So first read methodல file variable நம்ம declare பண்ணுவோம். அந்த file variable declare பண்ணும்போது நம்ம size வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். அந்த size வந்து இல்லை அப்படின்னாலும் ஆப்ஷனல் தான், இட்ஸ் நாட் அன் ப்ராப்ளம். ஸோ ஃபஸ்ட்டு file read equal to open of text.text, r. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு டைப்புமே ஜஸ்ட் யூ கேன் ரீட் த ஃபைல். ஸோ ரைட் பண்ண முடியாது, ரீட் மட்டும் பண்ண முடியும். அந்த ஸ்ட்ரிங் கொடுத்து அந்த ஃபைல் ரீட் வந்து 10 கேரக்டர்ஸ்குள்ளே இருக்கணும். அதை ரீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த லென்த் கொடுத்துட்றாங்க, லென்த் இஸ் ஈக்குவல் டு லெனோ str. ஸோ ஃபஸ்ட்டு 10 கேரக்டர்ஸ் வந்துட்டு ரீட் பண்ணுறாங்க. தென் செகண்ட் மெத்தட் வந்து ரீட் லைன் மெத்தட் பார்த்தோம்.
இந்த ரீட் லைன் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீட் பண்ணிட்டு உங்களோட லைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரீட் பண்ணணும். Then third we have seen about for line in file method. So for line in file methodsல r plus அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறதால you can use it for both your read and writing operation. So ரெண்டு ஆப்ரேஷன்ஸுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். Then we have seen about an format operator. So format operator is also called as your interpolation operator. அதே மாதிரி அந்த மாடுலஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாடுலஸ் கேல்குலேஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க. சி ப்ரோக்ராமில் printf அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் அவுட்புட்காக யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் ஹியர் ஆல்சோ தே ஹவ் பீன் யூஸிங் சம் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ அந்த ஃபார்மேட் எக்ஸ்பிரஷனுக்கு we have seen an syntax. Then we have seen some of an format expression to pass and parameters. Then we have seen about an command line argument. ஸோ எப்படி ஒரு லைன் ஒரு கமாண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட் மூலயமா பாஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இதோட ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எரர்ஸ் அண்ட் எக்ஸப்ஷன்ஸ் பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி ஐ நோ நீங்கள் காலேஜ் ரீஓப்பனிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இது எப்போ வேணாலும் நடக்கலாம் காலேஜ் ரீஓப்பனிங். ஸோ பி சேஃப் and then be aware about all your subjects and then the contents whichever you are reading and then listening in your videos. Make a notes of each and every units in a proper manner. So ப்ராப்பராக வந்து நோட்ஸ் எடுங்க. அது ரிலேட்டட் தான் வந்து உங்களோட எக்ஸாம்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டோன்ட் பி லேசி அண்ட் தென் வந்துட்டு கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. பி சேஃப் அட் ஹோம் and do well for your exams. Okay, thank you.